ஹாய், நான் உங்கள் ஞானம்பாட்டி. இது 14வது வீடியோ. அதாவது எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போனால், அதாவது எதுக்குன்னாக்கி நான் சொல்கிறேன்ல, மாதவிடாய் இருந்து இப்படி எதுக்குள்ள வந்தால் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் நான் எப்படி பிறந்தேங்கிறது தான். எங்கள் ஆச்சை தின்னுட்டு தான் நான் பிறந்தேன். அது எங்கள் அம்மா உயிருக்கு சாவர வரைக்கும் சொல்லுவாங்க. என் அம்மா அப்படி குத்துற மாதிரி இருந்தா எங்கள் அம்மையை நீ தான் கொண்டா அப்படின்பா. அப்போ நான் கொல்லலை, நீங்கள் தான் கொண்டிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எப்படி வந்துச்சுன்னா, எங்கள் அப்பா அங்கே இருந்த உடனே எங்கள் அம்மா எங்கள் ஆச்சிகிட்ட 2 பிள்ளையும் விட்டுட்டு எங்கள் அம்மா வேலைக்கு போகலாம். நீங்கள் வீட்டில் இருங்கம்மா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆச்சி வேலைக்கு ஏற்கனவே வேலைக்கு போவாதான். எங்கள் தாத்தாவுடைய சொத்துக்கத்துலாம் இருந்திருக்கு, அதை வச்சு சாப்பிட்ருக்கா. சொத்துனா ரொம்ப சொத்து கிடையாது, மீடியமாக இருந்திருக்கும் போல். அதாவது எங்கள் ஆச்சி வேலைக்கு போகாத அளவுக்கு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு. அதுக்காக பெரிய குடும்பத்தெல்லாம் வச்சு போட முடியாது, அந்த அளவுக்கு இருந்திருக்காவ. உடனே எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்காவ. வேலைக்கு போய்ட்டு அன்றைக்கி வீட்டு தூரம் வந்து எங்கள் அம்மா 3வது நாள் வேலைக்கு போயிருக்காவ. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்கா. அன்றைக்கும் போயிருக்காவ. போனால் அன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காவ. அரைவாசி வேலை செய்யும் போதே சரியான மழை போல். அந்த மழையில் குளிரில் நின்று நட முடியல. நடுவில் ஈரத்துக்குள்ள நிற்கணும்ல, நட முடியாமல் எல்லோரும் வெளியே வந்திருக்காவ. எல்லோரும் வெளியேறி இனிமேல் நாளைக்கு நட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைஞ்சிருக்காவ. வெள்ளத்தி நாதகத்தெல்லாம் போட்டு அந்த எல்லோரும் வெளியே வந்திருக்காவ. எங்கள் அம்மா வந்திருக்கா. அதே மாதிரி குளிச்சிருக்காவ. குளத்துல போய் எல்லாருமே அந்த ஈரத்தை சவுதியோடு இருந்த உடனே எல்லோரும் குளிச்சிருக்காவ. எங்கள் அம்மாவும் குளிச்சிருக்கா. குளிச்சுட்டு நிறைய வந்து நெஞ்சா அசையில் துணியை உறிஞ்சி போட்டுட்டு பாவடைகளை கொடுத்துக்கிட்டு மேலே ஒரு சேலையை மட்டும் சுற்றிக்கிட்டு ஓடி வந்து எங்கள் ஆச்சி அடுப்பு மண்ணை உட்காந்து நைட்டுக்கு சமையல் பண்ணிகிட்டு இருந்திருக்காவ. அதில் ஓடி போய் எங்கள் ஆச்சை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே போய் அடுப்பு முன்ன இந்த சூட்டுக்காக போய் உட்காந்துட்டா. கட்டி பிடிச்சிட்டு அமுக்கிக்கிட்டு எங்கள் அம்மா பாட்டியை போட்டு அமுக்கிக்கிட்டு அப்படி போய் உட்காந்த உடனே குளிருக்கு அடுப்புக்கிட்ட போனால் வெதுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுல ஓடி போய் எங்கள் ஆச்சை பிடிச்சிட்டு உட்காந்த உடனே எங்கள் ஆச்சி விட்டலாம், உனக்கு பிறக்க போகிறது பொம்பளை பிள்ளை, நான் அம்மா இறந்து போயிடுவேன் அப்படின்னு இருக்கா. எதுக்கு அப்படின்னா, நீ குளிச்சுட்டு நேரே வந்து என்னை வந்து எம்மானே வந்து கட்டி பிடிச்சிட்டா, இப்படி பிடிக்கக்கூடாதுமா, இது தப்பான வேலை பார்த்துட்டா நீ, அதனால் நான் போயிடுவேன், உனக்கு பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்கா. எங்கள் ஆச்சி சொல்லியிருக்கா. எங்கள் அம்மைக்கு ஒன்றுமே ஓடலையா. ஏன்னா அன்றைக்கி தான் 3வது நாள் குளிச்சிருக்காவ. அந்த ஓர்மை கூட இல்லாமல் எங்கள் அம்மா ஓடியை வந்து எங்கள் ஆச்சை கட்டி பிடிச்சிருக்கா. அப்போ அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதமே அப்போ குளித்து வந்து உட்காந்தாவளே, அதோட சரி அடுத்த மாதம் குளிக்கலை. நான் வயிற்றில் வந்துட்டேன். வந்த உடனே எங்கள் அம்மைக்கு பயம் தாங்க முடியல. நம்ம அம்மா இறந்து போயிடுவாளே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா இந்த பிள்ளையை அழிச்சிருவோம்னாலாம். எங்கள் ஆச்சி வேண்டாம்மா, நானே கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனை பிள்ளையை சாவு கொடுத்தேன், கடைசியில் உங்கள் 2 பேரையும் அக்கா தங்கச்சி 2 பேரையும் பெற்றேன். நீங்களும் இந்த மாதிரி குழந்தைய அழிக்கணும்னு ஆசைப்படாதீங்க, பேசாமல் இரு, அம்மா வாழ்ந்த வாழ்க்கை போதும், போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி போகல. எங்கள் அம்மைக்கு இது வந்து முழுசான நம்பிக்கை கிடையாது. அதாவது எங்கள் ஆச்சி சொல்லிட்டாவ, சொன்னாலுமே பயம் ஒரு கரைக்கு இருந்தாலுமே அது எப்படி சாவாவ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காவ. அது மாதம் கூட எங்கள் ஆச்சிக்கு 6-7 மாதம் ஆச்சா. எங்கள் ஆச்சி அப்படியே உடம்பு சம்ப ஆரம்பிச்சிட்டான். உடம்பு ஒரு மாதிரி ஆள் அப்படி இருப்பாளாம். எங்கள் ஆச்சி ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கும் பார்க்கச்சில. பின்னாடியெல்லாம் பார்த்தாச்சுன்னா இந்த இதெல்லாம் பொம்பளையா ஆம்பளையான்னு கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு எங்கள் ஆச்சி உடம்பு அப்படி ஆள் வளர்ந்த ஆள். எங்கள் அம்மா அந்த வளர்த்து கிடையாது, எங்கள் அப்பாவும் மாதிரி, எங்கள் தாத்தாவும் மாதிரி. எங்கள் தாத்தா கொஞ்சம் கட்டாக தான், ஆள் சிவப்பு. அதே மாதிரி எங்கள் ஆச்சி கொஞ்சம் கருப்பான். எங்கள் தாத்தா தான் சிவப்பான். அதே மாதிரி எங்கள் அம்மா, எங்கள் ஆச்சை மாதிரி எங்கள் பெரியம்மா கருப்பாக இருப்பவ. எங்கள் அம்மா வந்து வெள்ளை குத்து மாதிரி இருக்கும். எங்கள் தாத்தாவை மாதிரி. அதனால பயந்து இருந்திருக்காவ. இருந்தாலும் சரி ஒன்றும் செய்யாது, அது என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு மிதப்பில் இருந்திருக்காவ. கடைசியில் பார்த்தா எங்கள் ஆச்சிக்கு உடம்பு சம்ப ஆரம்பித்த உடனே எங்கள் அம்மாவுக்கு 7வது மாதம் ஆகிருக்கு. உடனே நான் அக்கா வீட்டுக்கு போகிறேன், என் மகா மூத்த விட்ட போகிறேன், நீங்கள் இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அங்கே வச்சுட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு எங்கள் ஆச்சி வந்துட்டான். 3 மாதம் எங்கள் ஆச்சி அங்கே தான் இருந்துச்சான். எங்கள் அம்மா குழந்தை பிறக்க எங்கள் அம்மாவுக்கு 10வது மாதம் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறக்கும்போது எங்கள் ஆச்சி அங்கே சம்பிட்டாகலாம், நல்லா சம்பிட்டாகலாம். அதாவது படுத்தா எந்திக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டான். நல்லா இருந்தாவலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தா எங்கள் ஆச்சி. அம்மா நல்லா இருந்தான்னு எங்கள் பெரியம்மா சொன்னாங்களாம். நல்லா இருந்தா அவாட்டு நடந்து ஓடிப்பாவா, மாட்டுக்கெலாம் தண்ணி வைப்பா, அப்படி இப்படின்னு எங்கள் ஆச்சி சொல்லித்தான், புல்லடி போடுவா அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சம்பியிருக்காரு. சம்பி கடைசியில் எங்கள் அம்மைக்கு இன்றைக்கி குழந்தை பிறக்க தான். எங்கள் அம்மா குழந்தை பிறக்கிற அன்றைக்கி எங்கள் ஆச்சிக்கு காலையில் மட்டும் பேசியிருக்காங்களாம். தம்பி மாட்ட போகிறோம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்களாம். என் பிள்ளைகளை பார்த்துக்கையா தெருவில் விட்டுறாதீங்க,
அப்படி இப்படின்னு என் புருஷனுங்க என்ன கைவிட்டுட்டு அவரும் போய் சேர்ந்துட்டாரு, நானும் போகிறேன், என் பிள்ளைகள் ரெண்டையும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு போல். பேசியிருக்கு. சரி, அடுத்த வீடியோவில் போடுற மக்களே.